அவர் வந்து பெரியாருக்கு வாழ் சொன்னார். சூப்பருங்க, ரைட். பெரியார் பெண்ணியம் பேசுறார். யார் பெண்ணியம் பேசல? பெரியார் பெண் கல்வி வேணும்ன்றார். யார் பெண் கல்வி வேண்டாம் சொன்னா? ஈவி.கே. இளங்கோவன் மத்திய அமைச்சராக இருந்தவர், பெரியாருடைய பேரன். அவர் வந்து நேத்து பேசும்போது சொல்றார், ஒரு அமைச்சராக இருக்கிறவர், அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிறவர், கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக பணிவா இருக்கணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பத்தி சொல்றார். அப்ப இவங்க தான் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியும். பெரியாருடைய பேரன் ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும்னு ஒரு புது பாடம் நடத்துற, பணிவா அடக்கமா. அப்ப இவங்கள்ட்ட தான் அந்த ஐடியாலஜி இருக்குதாங்கிற பாத்து. பெண் கல்வி வேணும், பெண்ணை படிக்கணும், சுதந்திரம் வேணும், சுயமரியாதை வேணும், பகுத்தறிவு யார் வேணான்றா? எந்த கட்சிக்கு? பிஜேபி வந்து பகுத்தறிவு வேணாம் சொல்லுமா? பிஜேபி கடவுள் மறுப்பு இருக்க கூடாதுன்னு சொல்லும், பகுத்தறிவு வேண்டாம் சொல்லாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப யார் வேணாம்? இப்ப இந்த பெரியாருடைய கொள்கை எல்லாருமே ரைட் தான். ஆனா அதற்கு அவர் சொன்ன தீர்வு என்னன்னு பார்க்கணும். பெரியாருடைய காலத்திலேயே வாழ்ந்தவர் பாரதி. பெரியார்கள் அதே 1919 ஆளே இறந்துறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இவர் எமர்ஜ் ஆகுறாரு. சரிங்களா? இவர் வந்து பெரிய ஆளா வெளியில தெரிய ஆரம்பிச்சது 19 அது வரைக்கும் சேலத்துல இருந்தாரு, ஈரோட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க சென்னையில வந்து ஒரு பெரிய ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரோட பல பதவியில் வந்து பாரதியாரோட மறைவுக்கு பிறகு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சம காலத்தவர்கள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே காலத்தவர்கள். பாரதி இதே பிரச்சனையில் எடுக்கிறார். பெண் கல்வி, பெண் சுதந்திரம், சுயமரியாதை, சமத்துவம். அதுக்கு அவர் என்ன தீர்வு சொல்றார்? பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவன் சொல்றியா? நான் எல்லாருக்கும் பூணல் போட்டு விடுறேன்றார். பிராமணரோட பூணல் அறுக்கல. புரியுதுங்களா? தீர்வு எங்க வருது பாருங்க. நீங்க பெண்களுக்கு வந்து கற்பு வேண்டாம்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை ஆணுக்கும் பொதுவில் வைப்போம்னு பாரதி சொல்றார். இவனுக்கு கற்பு சொல்றியா? நீ கற்போடுன்றார். உனக்கு கற்பு வேண்டாம்னு சொல்ல. அப்ப தீர்வு என்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப கடவுள் மறுப்பு, கடவுள்னால ஒரு பெரிய ஒரு முட்டாள் கூட்டம் உருவாகுதா? அப்ப அந்த அறிவை கொண்டு வருவோம். கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம், பிள்ளையார் சொல்லி உழைப்போம் சொல்ல. அப்ப இந்த தீர்வு என்னங்கிற பார்க்கணும். அவர் சொன்ன பாலிசிஸ், ஐடியாலஜிஸ் பாண்டே ஏற்கிறேன். எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை. பெரியாருடைய சித்தாந்தங்கள் நான் ஏற்கிறேன். அவர் சொன்ன தீர்வு எல்லாம் நான் கடுமையா முரண்படுறேன். அதனால தான் பெரியாரை நான் நீங்க இல்ல முரசொலியே ஏற்கல. கருணாநிதி அவர்கள் இருந்தபோது, பெரியார் அவர்கள் இருந்தபோது, பெரியார் அவர்கள் இருந்தபோது, முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாள் முரசொலி என்ன சொல்லிச்சு பாருங்க, உங்களுக்கு தீர்வு கிடைச்சு. இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சீமான் அவர்களுமே சொல்றாரு. ரெட்டமலை சீனிவாசன் தொட்டு நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. ஆனா இங்க இந்த அரசியல் நிலப்பரப்புல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்ட கட்சிகளுமே வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்தி நகர்ந்து இருக்கிறதால அப்ப பெரியாரை தொடாம அரசியல் பண்ண முடியாதுங்கிற புரிதலுக்குள்ள விஜய் வந்துடுறாரு. பெரியாரை தொட முடியாம சீமான் இருக்கிறாரு, பெரியாரை தொடாம பிஜேபி இருக்குது, பெரியார் தொடாம கம்யூனிஸ்ட் இருக்காங்க. வெற்றியை ருசிக்கிறதுக்கு இதுதான் அடிப்படை அப்படின்னு பிஜேபி வெற்றி ருசிக்க போது நீங்க பாக்குறீங்க. பெரியாருக்கு எதிரான பாலிசியோட இருக்கக்கூடிய பிஜேபி வெற்றி ருசிக்குது, பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, பார்க்க போறீங்க. அதிகாரத்தில் அவர்கள் அமர்றதையும் பார்க்க போறீங்க, அவங்க வெற்றி பெற்றே இருக்கிறத பார்க்க போறீங்க. பெரியார் வந்து இவர்கள் கட்டமைத்த பிம்பம்ங்க. நான் தான் சொன்னேன், திமுக ஆட்சியில் இருந்தபோது, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பெரியார் பற்றி என்ன விமர்சனம் வைக்கப்பட்டதுன்னு கேட்கிறேன். அப்ப அவங்களே பிறகுதான் அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு பாலிசி வேணும், ஒரு ஐடியாலஜி வேணும், ஒரு ஆள் வேணும், ஒரு பிம்பம் வேணும். என்னங்க பாலிசி பண்றீங்கன்னா எம்ஜிஆர் கேட்கிறாங்க, உங்க கட்சி என்னங்க அப்படின்னு. அண்ணாயிசம் அப்படின்றது. அண்ணா தானே திமுகவே உருவாக்குனாரு. அண்ணா தான் திமுக, அவர் உருவாக்குன திமுகவே இருக்குது. நீங்க என்ன பாலிசி அண்ணாயிசம்? அப்புறம் அது என்ன வித்தியாசம்? அதுக்கப்புறம் தான் அண்ணாயிசம் என்ன கிளம்பி வைப்பாங்க. சரிங்களா? அப்ப விஜய் அவர்கள் வந்து முதல்ல கட்சி ஆரம்பிச்சனால கொள்கை குழப்பங்கள் இருக்கும். சீமானுக்கும் அந்த கொள்கை குழப்பம் இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் அது ரிஃபைன் ஆகும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா பெரியாரை தொடாமல் வெற்றி சாத்தியம் இல்லைங்கிறது உண்மை இல்லை. இல்ல இதுவரைக்கும் மக்கள் மற்றவர்களை ஏத்துக்கல அப்படிங்கிற புள்ளியில அதுக்கு நகராரான்னு கேட்கறாங்க. அப்படி இல்லைன்ற நான் அவர் நகராரான்னு எனக்கு தெரியாது. பெரியாரை தொடாமல், பெரியாரை போற்றாமல் வெற்றி இல்லைங்கிறத நான் முரண்படுறேன். பாஜக வெற்றி பெற போகுது, கண்ணால பார்க்க போறீங்க. ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாங்க, ஆட்சியும் பிடிக்க போகுதுங்கிற ஒரு பக்கம். விஜய் அவர்கள் வந்து அப்படிதான் நினைக்கிறாரா? நான் சொல்றேன், அவர் மைண்டுக்குள்ள எனக்கு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்றேன், திராவிட பாலிசி தான் என் பாலிசின்னு வந்தாருன்னு அவருக்கு இன்னமும் கஷ்டம்.